ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து புக் பேக்ல உள்ள எளிய விகித வாய்ப்பாடு கணக்கிடுதல் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேஷன் 42nd எக்ஸசைஸ். ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. கார்பனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 76.6. ஹைட்ரஜனுக்கு வந்து 6.38. ரிமைனிங் பெர்சன்டேஜ் யாருன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள சதவீதம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா மொத்தமா இந்த 3 இது சேர்த்தே நம்மளுக்கு 100% மொத்தமா. ஓகேவா, நம்மளுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு வர வேல்யூ எதுல இருந்து கழிச்சிட வேண்டியதான், 100ல இருந்து கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆக்சிஜனோட சதவீதம் கிடைச்சிடும். ஸோ இதை 2ஐயும் கூட்டணும். ஸோ கூட்டிட்டு என்ன பண்ணணும், 100ல இருந்து இந்த 82.98 சப்ராக்ட் பண்ணா கழிச்சோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதான் ஆக்சிஜனோட சதவீதம். ஓகேவா, ஸோ ஆக்சிஜன் அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கீங்க, 17.02% இருக்கு. 2 இதோட சதவீதம் கொடுத்துருக்காங்க, 3வது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் கூட்டி 100ல இருந்து கழிச்சா எனக்கு இந்த ஆக்சிஜனோட சதவீதம் கிடைச்சிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் மோலார் நிறை, இது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனுக்கு எவ்வளோ 12 அட்டாமிக் மாஸ், ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும், பெர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அதாவது சதவீதம் டிவைடட் பை மோலார் நிறை. 2ஐயும் வகுத்தா எனக்கு என்ன கிடைச்சிரும், அதுதான் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது ஒப்பு மோல் எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ 76.6 டிவைடட் பை 12, 6.38 டிவைடட் பை 1, 17.02 டிவைடட் பை 16. ஓகேவா, ஸோ இதை டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ண எனக்கு இது 6.38 கிடைக்குது, இதுவும் 6.38. இது டிவைட் பண்ணும்போது 1.06 இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், 3மே எப்படி கிடைச்சிருக்கு, பாயிண்ட்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ முழு நம்பரா கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3லயும் யார் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும், இருக்கிறதுல சின்ன நம்பர்னு பார்க்கணும். அது யாரு 1.06. அந்த நம்பர்னால இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 6.38 டிவைடட் பை 1.06, 6.38 டிவைடட் பை 1.06, 1.06 டிவைடட் பை 1.06. ஓகேவா, ஸோ இதை டிவைட் பண்ணா 1, இதை டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்குது, இது 6 கிடைக்குது. அப்ப இதோடது என்னது வேல்யூ, இது 6, இது 6, இது 1. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்திருக்கோம், எளிய விகிதம். எளிய விகித வாய்ப்பாடு என்னது, கார்பனுக்கு நேரம் 6 இருக்கு, அப்ப C6 H6 O. ஓகேவா, எளிய விகித வாய்ப்பாடு. எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு இன்னும் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆவி அடர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர்னாலதான் எளிய விகித வாய்ப்பாட்டை பெருக்கினா எனக்கு அந்த முழு எண்ணை வச்சு இந்த எளிய விகித வாய்ப்பாட்டை பெருக்கினாதான் எனக்கு என்ன கிடைக்கும், மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைக்கும். ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை calculated எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதாவது மோலார் நிறை டிவைடட் பை எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மோலார் நிறை. ஓகேவா, நம்மளுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடுங்கிறது எப்படி கிடைக்கும் சொல்றாங்க, மூலக்கூறு வாய்ப்பாடுங்கிறது இந்த n இன்ட்டு எளிய விகிதம். ஓகேவா, அதாவது அந்த C6 H6 ஓவர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு என்னன்னா மோலார் மாஸ்னா சம்ல ஏதாவது மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்களா, இவ்வளோ வெயிட் உள்ள எலமெண்ட் அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, காம்பவுண்டுன்னு கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் டென்சிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மோலார் மாஸ்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாமா, 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணாலே என்னதான் மோலார் மாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது 2 இன்ட்டு
ஆவி அடர்த்தி டிவைடட் பை இந்த கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? எனக்கு n வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? சோ n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்மளால இதோட மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எளிய விகிதம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ முழு எண் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல என்ன கால்குலேட் பண்ணா எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மோலார் நிறை கண்டுபிடிக்கணுமா? நம்மளுக்கு எளிய விகிதம் என்ன கிடைக்குது? C6H6O. சோ அப்ப இதோட மோலார் நிறை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதோட வெயிட்டோட இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 இது நம்பர் இருக்கு இன்ட்டு 6 இன்ட்டு இதோட மோலார் நிறை என்ன 12, இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் தென் 6 இன்ட்டு ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் என்னது 1, வெயிட் அட்டாமிக் மாஸ். ஆனால் ஆக்சிஜனுக்கு என்னது ஒரு ஆக்சிஜன் இருக்கு இன்ட்டு இதோட வெயிட் எவ்வளோ 16. ஓகேவா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி மொத்தமா ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? இதோட மோலார் நிறை கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அடுத்து ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 94 கிடைக்குது. அப்ப எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மோலார் நிறை எவ்வளோ? 94. ஆவி அடர்த்தி நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 47 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஃபார்முலா அப்படியே கொண்டு வந்து போடுவோமா? ஸோ n = 2 × 47. ஆவி அடர்த்தி சம்லே கொடுத்துருக்குது. ஓகேவா? வேப்பர் டென்சிட்டி டிவைடட் பை 94. அப்ப இதுல என்ன வரும்? 94 டிவைடட் பை 94. n வேல்யூ அப்ப என்னது 1. ஸோ 1ஆல இதை மல்டிப்ளை பண்ணா இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு என்னதே தான் சேம் தானே. எளிய விகித வாய்ப்பாடே தான் என்னது மூலக்கூறு வாய்ப்பாடும். மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? C6H6O. 1ஆல பெருக்கிறோம், அப்ப அதே தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்கோம்? நம்மள இருந்து கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். பெர்சன்டேஜ் 2 இது கொடுத்துருக்காங்க, இன்னொரு பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் மோலார் நிறைய போடுறோம். 2ஐ டிவைட் பண்ணி எனக்கு ஹோல் நம்பரா வரல. ஸோ இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர்னால டிவைட் பண்ணி முழு நம்பரா கிடைச்சிச்சு. இதான் இதோட எளிய விகிதம். நெக்ஸ்ட் இதுல மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு ஒன்னால மல்டிப்ளை பண்ணணும். அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட முழு எண்ணோட பெருக்கணும். ஸோ அந்த n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை கால்குலேட்டர் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ இங்க மோலார் மாஸ் கொடுக்காம நம்மளுக்கு வேப்பர் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × வேப்பர் டென்சிட்டியும் இதுக்கு ஈக்குவல் தான் மோலார் மாஸ்க்கு. ஸோ அதை அப்படியே போடுறோம். அண்ட் தென் இந்த நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து என்ன பண்ண கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம்? மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ 2ஐ டிவைட் பண்ணா எனக்கு n வேல்யூ கிடைக்குது. அந்த n வேல்யூவோட என்ன பண்ணிக்கிறேன்? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைச்சிச்சு, மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.